Healthcare services and medical services not for sale. இந்த சிறப்பான கட்டுரை வணிக மயத்தின் பிடியில் மருத்துவம் என்கிற தலைப்பிலே தினமணி நாளிதழ் 4 ஆகஸ்ட் 2026 மிக சிறப்பாக வெளிவந்துள்ளது. மருத்துவம் பணம் சம்பாதிக்கும் தொழில் அல்ல, போகிற உயிரை தடுத்து காப்பாற்றும் மருத்துவர்கள் நோயாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றுபவர்கள் என்கிற கருத்து கடந்த காலமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தரப்பிரதேசத்தின் காஜியாபாத் மாவட்டத்தில் அண்டை வீட்டு நபரால் கடந்த மார்ச் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 4 வயது பெண் குழந்தையை மயக்க நிலையில் அவரது பெற்றோர் அடுத்தடுத்து 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றனர். அங்கு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டதை அடுத்து காஜியாபாத் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது குழந்தை உயிரிழந்து விட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி குழந்தையின் தந்தை மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணையின் போது கடமையை செய்ய தவறியவர்கள் மருத்துவர்கள் என கூறிக்கொள்ள தகுதியற்றவர்கள் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பிலாஸ்பூர் மாவட்டத்தில் ஒரு கும்பல் மாரடைப்பு, தற்கொலை விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் பாம்புக்கடியால் இறந்தார்கள் என்று போலீஸ் சான்றிதழ் பெற்று 17 கோடியை மோசடியாக பெற்றுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 431 பேர் பாம்புக்கடியால் இறந்ததாக இந்த கும்பல் மோசடி செய்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாம்புக்கடி தொடர்பாக போலீஸ் சான்றிதழ் அளிக்க மருத்துவர்கள் இந்த கும்பலிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ளனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அண்மையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழக சுகாதாரம் மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் கேஜி அருண்ராஜ் பேசிய போது, சில தனியார் மருத்துவமனைகளில் தேவையற்ற அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. இத்தகைய நிகழ்வுகள் ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கே களங்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டது கவனத்தில் கொள்ளத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் 103 பேருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதில் 55 பேருக்கு மருத்துவ ரீதியாக எந்த காரணமுமின்றி பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. வழக்கத்துக்கு மாறாக அதிக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தது. கேரளத்தில் மருத்துவ சுற்றுலா என்ற பெயரில் நிதி நெருக்கடியில் உள்ள ஏழைகளை குறிவைத்து 5 லட்சம் முதல் 15 லட்சம் வரை தருவதாக கூறி உடல் உறுப்புகளை தானம் பெற்று சட்டவிரோத உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் எர்ணாகுளத்தில் உள்ள பல மருத்துவமனைகளில் செய்யப்பட்டுள்ளன. பயனாளிகளிடம் இருந்து 20 லட்சம் முதல் 35 லட்சம் வரை இந்த கும்பல் பெற்றுள்ளது. இந்த மோசடியில் பல மருத்துவர்கள் சிக்கியுள்ளனர். இவ்வளவு முறைகேடுகளுக்கு மத்தியிலும் ஒரு நம்பிக்கை கீற்றாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என் தோணன் என்கிற 85 வயது மருத்துவர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் படுகர் வயது மருத்துவர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் படுகர் பழங்குடியின குடும்பத்தில் பிறந்த தோணன் குடியாத்தத்தில் உள்ள தனது மருத்துவமனையில் வைத்து 3 முதல் அதிகபட்சம் 10 வரை மட்டுமே கட்டணம் பெற்று சிகிச்சை அளித்துள்ளார். பரம ஏழை என்றால் கட்டணமே வாங்க மாட்டார். மருத்துவம் இலவசம். அதனால தான் கடந்த ஜூலை 17 அவர் மறைந்தபோது நகரின் பல இடங்களில் கண்ணீர் அஞ்சலி பதாகைகள் வைக்கப்பட்டன. மருத்துவ படிப்புக்காக ஒரு சில கோடிகள் செலவு செய்யும் நிலையில் முன்பு போல மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட இயலாது என்பதுதான் யதார்த்த உண்மை. அரசு மருத்துவமனைகளில் தரமான மருத்துவர்கள், சிகிச்சை கட்டமைப்பு வசதிகள், தொழில்நுட்ப மேம்பாடு இல்லாமல் இருந்து வருவதால் தனியார் மருத்துவமனைகளை ஒரே நிமிஷம் சிகிச்சைக்கு மக்கள் நாட வேண்டிய நிலை காணப்படுகிறது. இந்தியாவில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்பது தவறான பரப்புரை. உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைப்படி 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும். இந்தியாவில் 811 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஆனால் அவர்களில் பெரும்பாலான நகரங்களில் மையம் கொண்டிருப்பதும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுவதும் தான் ஊரக பகுதிகளில் காணப்படும் மருத்துவர்கள் பற்றாக்குறைக்கு காரணம். மருத்துவர்களின் முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டம் போட்டு சேவை மனப்பான்மையை உருவாக்க முடியாது. சேவை மனப்பான்மை இல்லாமலும் போனால் குறைந்தபட்சம் அடித்தட்டு மக்களுக்கு தரமான மருத்துவம் குறைந்த செலவில் கிடைப்பதையாவது உறுதிப்படுத்த வேண்டும். போலிகள் தண்டிக்கப்படுவதும்
சாமானியர்கள் ஏமாற்றப்படாமல் பாதுகாக்கப்படுவதும் அவசியம். இவைகளை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமேன்.